எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ்க்கு கேக் இல்லைனா எப்படி? நல்ல அருமையான சாஃப்டான கேக் இல்லாமல் கிறிஸ்மஸ் கம்ப்ளீட்டே ஆகாது. இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் 2 வகையான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி. இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டார்க் காம்பவுண்ட் இல்லைனாக்கா நீங்கள் டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 180 கிராம்ஸு டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம பட்டரையும் சேர்த்துக்கலாம். டார்க் காம்பவுண்ட் எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ டார்க் காம்பவுண்ட் 180 கிராம்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் பாதி 90 கிராம்ஸு நம்ம பட்டர் நம்ம இதில் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலம் இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது ஸ்பீட் 1ல் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 45 கிராம்ஸு ஒயிட் சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 45 கிராம்ஸு ப்ரௌன் சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது ஸ்பீட் 1ல் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 60 கிராம்ஸு மைதா எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதே போல் ஒரு ஜல்லியில் சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். உங்களுக்கு இது கசப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை சேர்த்து இதே போல் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கிங் பவுலில் பட்டர் ஷீட்டை இதே போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவனையும் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் பாதாமையும் முந்திரியும் இதே போல் க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் வேண்டான்னாக்கா நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த நட்ஸை எல்லாத்தையும் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணும்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அவனை 180 டிகிரியில் வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு இது பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ப்ரௌனி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு.
எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக்கு. எவ்வளோ கேக் ரெசிபி நம்ம செஞ்சாலும் ப்ளம் கேக் இல்லைனாக்கா கிறிஸ்மஸ் கம்ப்ளீட்டே ஆகாது இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி ப்ளம் கேக்கை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா இந்த ப்ளம் கேக்கை ரொம்ப சாஃப்டாகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் சிரப்பை ரெடி பண்ணணும். கேரமல் சிரப்னால் சுகர் சிரப். இந்த கேரமல் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌன் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் 1/4 கப்பு ஒயிட் சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதே போல் ஒயிட் சுகரை சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. கேஸு நல்லா சிம்மில் இருக்கட்டும். அதே சமயம் இதே போல் கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கேஸை நிறுத்திட்டு 1/2 கப்பு சுட தண்ணி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 கப் ப்ரௌன் சுகருக்கு 1/2 கப்பு சுட தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சேர்த்து நல்லா கலந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் 1/4 கப் எடுத்துருந்தீங்கனாக்கா 1/4 கப் அளவு சுட தண்ணியை இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஆறி வரணும். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நாம் கருப்பு திராட்சை, ப்ரௌன் திராட்சை, பாதாம், முந்திரி. பாதாமும் முந்திரியும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது இப்போ காமிக்கிறது. கூடவே செரியும் டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது இல்லையா, அதில் உங்களுக்கு தேவையான நட்ஸை எல்லாத்தையும் நல்லா நட்ஸை போட்டுட்டு ஆரஞ்சு ஜூஸ் நல்லா நட்ஸ் மூழ்கிற அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் அதில் விட்டுட்டிங்க 24 மணி நேரம் பொறுத்து எடுத்துக்கூட இதே போல் இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த நட்ஸு எல்லாத்தையும் ரம்மில் 2 மாதம் அளவுக்கு ஊற வச்சு அந்த நட்ஸை எடுத்து போட்டு செய்யும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உடனே செய்கிறோன்றதுனால நம்ம இந்த மெத்தடில் நம்ம ப்ளம் கேக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்க நட்ஸினுடைய அளவுலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 1/2 கப் எடுத்திருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் 1 கப்பாக எடுத்து வச்சுருக்கேன். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதே போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு ஆரஞ்சு ஜூஸ், அதாவது வீட்டில் ரெடி பண்ண ஆரஞ்சு ஜூஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸோட இந்த நட்ஸு எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது. நான் ஆரஞ்சு ஜூஸை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சேர்த்து நல்லா நட்ஸை வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
இப்போ இதில் ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லையா, அதை திருகி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ஆரஞ்சு ஜூஸோட இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல 2 முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 முட்டையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ இதில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 1/2 கப்பு பட்டரை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். பட்டருக்கு பதில் நீங்கள் 1/2 கப் நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னாக்கா எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் கூட நீங்கள் இதில் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம 1/2 கப்பு பட்டர் தான் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகருக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்திங்கனாக்கா ஒயிட் சுகரை நல்லா மிக்சியில் பவுடர் போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயிட் சுகரை இதில் சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் சேர்த்துக்கிறோம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே நான் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ண ஜாம் தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு அது வேண்டாம்னாக்கா உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் ஜாம் கிடைக்கிறதோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் ஜாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் 1/2 கப்பு மைதாவை எடுத்து வச்சுருக்கோம். மைதாவை இதே போல் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு பேக்கிங் பவுடர், 1/4 கப்பு பேக்கிங் சோடாவையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலக்கும் பொழுது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஆரஞ்சு ஜூஸில் வேக வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக மைதா மாவை தூவி நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன்.
ஏன் நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம்னா, நம்ம பேக் பண்ணும்போது நட்ஸு வந்து அடியில் தங்காமல் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றதுனால முதல்லையே கொஞ்சமாக இந்த நட்ஸ் கூட மைதா மாவை கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பேக்கிங் பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னே நான் பேக்கிங் பவுலில் நல்லா பட்டர் ஷீட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக்கிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஏன் தட்டுறோம்னாக்கா ஏர் பபிள்ஸ் இருக்கும், அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இது போல் தட்டும் பொழுது போயிடும். அதனால் இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை அங்கங்கே டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பதில் நீங்கள் பாதாம், வால்நட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நட்ஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அவனை வந்து 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அவனில் வச்சு 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ்க்கு அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ இது ஆறட்டன் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ப்ளம் கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.